நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒண்ணு பண்ணலாம். எங்க குலசாமி பேரை வைக்கலாமா? செல்லியம்மன் பவன். செல்லம்மா பவன், செல்லியம்மன் பவன். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? சாமி பேர்ல ஆரம்பிக்கிற தொழிலெல்லாம் புதுசா ஆரம்பிக்கணும். இப்ப ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற தொழில வாங்கி பண்றப்போ குடும்பத்துல யார் பேரையாவது தான் வைக்கணும். அதான் நல்லது. ஏன் மாப்ள, பேசாம என் பேத்தி ரத்னா பேர்ல ஆரம்பிச்சிருங்களேன். ஏற்கனவே இவ பேர்ல ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஹோட்டலும் இவ பேர்ல இருக்கட்டுமே, அமோகமா இருக்கும். ஆமா பெரியப்பா, அவ ரொம்ப ராசியானவதான். ஏற்கனவே அவ பேர்ல ஒரு தொழில் இருக்கு இல்லையா? இந்த ஹோட்டல் நம்ம வேற யார் பேர்லயாவது வைக்கலாமே. அண்ணா பேசாம நம்ம அண்ணி பேரை வச்சிடலாமே, முத்தழகி பவன். வேணாம், முத்தழகி பேர் வேணாம். உங்க அண்ணி பேர் வச்சா வள்ளியம்மா கோச்சுக்கும். என்ன மாமா நீங்க? நான் ஏன் கோச்சுக்கு போறேன் சொல்லுங்க? நமக்கு என்ன ஒரு ஹோட்டலா இருக்கு? எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம மெட்ராஸ்ல இருக்கிற ஹோட்டலுக்கு அக்கா பேரு முத்தழகி பவன் வைப்போம். பாண்டிச்சேரியில இருக்கிற ஹோட்டலுக்கு வள்ளியம்மை பவன் என் பேரை வைப்போம். திருநெல்வேலி கல்லணை தெருவுல இருக்கிற ஹோட்டலுக்கு உங்க தம்பி சோழ பேரை வச்சு சோலை பவன் வைங்க. மதுரையில இருக்கிற ஹோட்டலுக்கு நம்ம மணியரசு பேரை வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? ஒரே பேர்ல இத்தனை நாளா இவ்வளவு ஹோட்டலுமே இருந்தது. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பேரும் எல்லா ஹோட்டலுக்கும் வைப்போம். இப்ப என்ன ஆளுக்கு பஞ்சமா பேருக்கு பஞ்சமா சொல்லுங்க? என்ன சொல்றீங்க பெரியப்பா? வள்ளியம்மா சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. அதானே. அப்புறம் என்ன, பேர் வைக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்தாச்சு. போர்டு எழுதுறவனை கூப்பிட்டு பேரை எழுத சொல்லுங்க. முத்தழகின்னு முத்து முத்தா பெருசா எழுத சொல்லுங்க. பவனன்னு சிறுசா எழுத சொல்லுங்க. பவனை பெருசு பண்ணணும் தானே திருப்பி ஓபன் பண்ண போறோம். சிறுசா எழுத சொல்றீங்க? அப்ப சரி. அப்ப விசாலமா சமமா எழுத சொல்றேன். அக்கா, உங்க புருஷன் இப்போ எங்க உங்க மனசுல நான் இல்லாமலே போயிட்டேனோன்னு நினைச்சேன். ஹோட்டலுக்கு என் பேரை வைக்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். கூட பிறந்தவளை புரிய வச்சதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இத்தனை வருஷமா செல்லம்மாவை பெருசா நினைச்சதுக்கு நான் ஒண்ணு பெருசா நினைச்சிருந்தேனா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். என்ன பண்றது, இந்த உலகத்துல பாதி விஷயம் கெட்டதுக்கு அப்புறமும் பட்டத்துக்கு அப்புறம் தான் புரியுது. தங்கச்சிங்கிறவ கூட பிறந்திருந்தாலும் இடையில போயிடுறவ, பொண்டாட்டிங்கிறவ இடையில வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவன்னு இப்பதான் புரியுது. அவளுக்காக உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தணும், இனி அவளுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
அம்மா, என் கூட இருக்கிற நம்பிக்கையில தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் எனக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை. அப்படி பண்ணணும்னு நான் மனசார கூட நினைச்சதில்லை. அப்புறம் ஏன் இப்படி? சொந்தக்காரங்கன்னு நம்பிட்டு இருந்தவங்க எல்லாம் என் சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னை துரத்தி விட்டு என்னை தனி மரமாக்கிட்டாங்க. எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? சொல்லுமா, எனக்கு என்ன புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சோதனை? என் வேதனை உனக்கு தெரியலையா? தெரியலன்னு யார் சொன்னது? இதோ பாருமா, உனக்கு என்ன தேவைனாலும் வழிகாட்டுறதுக்கு நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அப்பா நான் உன் கூடவே இருக்கம்மா. கஷ்டத்தை நினைச்சு கலங்கிறத விட அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு தாமா யோசிக்கணும். என்ன படிச்சாலும் நிறைய மார்க் வரலங்கிற, அது ஏன்னு யோசிச்சு பார்த்தன்னா நீ முழு கவனத்தோட படிச்சிருக்க மாட்டேன்னு உனக்கே புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்ய போறோம், எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்க போறோம்னு நீயே உன் மனசுக்குள்ள ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எதை பத்தியும் குழப்பிக்காத, முழு மூச்சா உன் வேலையில இறங்கு. அப்படி மட்டும் செஞ்ச உன்னை அசைச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப பாரு. தைரியமா இருமா, வா. சார், உங்க பேனா கொடுக்குறீங்களா? நீ அந்த பிரகாரத்தை சுத்திட்டு வா. என் மனசுல இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி நீ யார் மூலமாவோ என்கிட்ட பேசிட்ட.
இனிமே நான் இழந்ததை பத்தி கவலைப்பட போறதில்ல. என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என் தன்னம்பிக்கையும் தைரியம் தான். அது எனக்கு போதும். அதை வச்சு என்னோட டார்கெட்டை நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த சொத்துக்காக என் சொந்தக்காரங்க என்னை அழிக்க பார்த்தாங்களோ அந்த சொத்தை விட இன்னும் 2 மடங்கு நான் 6 மாசத்துல சம்பாதிப்பேன். என்னை அழிக்கணும்னு நினைச்சவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவேன். ஒருவேளை 6 மாசத்துல நான் இதை செய்ய தவறிட்டேனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேங்கிறது இந்த சீட்டை எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு நீ தான் சாட்சி. 6 மாசத்துல நான் ஜெயிக்கணும், இல்ல இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கிறதா நடக்கும். இது சத்தியம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சார், என்ன விஷயம் வாசு? நீங்க சாப்பிட்றதுக்காக நம்ம கேண்டீன்ல இருந்து 2 இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக இதை நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். என்ன திடீர்னு இவ்வளோ அக்கறை? பசி இல்லை சார், பசியோட சாப்பிடும்போது ஃபுட்டோட குவாலிட்டியை பார்க்க தோணாது. பசி இல்லாத இந்த நேரத்தில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம கேண்டீனோட சாப்பாடு லட்சணம் என்னன்னு தெரியும். என்ன காலையில ஏதோ பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் சார், எனக்காக சாப்பிட்டு பாருங்களேன். ஒரே ஒரு வாய். யோ, என்னையா இட்லி கல்லு மாதிரி இருக்கு, சாம்பார் தண்ணி மாதிரி இருக்கு, சட்னி கெட்டு போன மாதிரி இருக்கு. என்ன டிஃபன் இது? சார், ஒரு வாய் சாப்பிட்றதுக்கே நீங்க இப்படி நொந்து போறீங்களே. தினமும் 2 வேளை இந்த மாதிரி சாப்பாட்டை தானே நாங்கள் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது சாப்பிட்றீங்களா? என்ன சொல்ற? ஸ்டூடெண்ட் சாப்பிட்றது கொடுக்குற காசை தவிர காலேஜ்ல நிறைய செலவு பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் எந்த மாதிரி சாப்பாடு? நீங்க கொடுக்குற காசெல்லாம் அந்த கேண்டீன் இன்சார்ஜ் சிவசு சுருட்டிக்கிட்டு மட்டமான சாப்பாடு எங்களுக்கு போடுறான் சார். இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஒர்க்கர்ஸும் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. வேற ஆள் கிடைச்சா கேண்டீன் இன்சார்ஜாவது மாத்தலாம். நான் எங்க போய் ஆளை தேடுறேன்? சார், நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக மட்டும் வரல, வேற ஒரு சாய்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, வேற யாரையோ ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கியா? இல்ல சார், நான் சொல்ல போறவங்களே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்னையா உளர்ற? இன்னைக்கு தான் சந்திச்சேங்கிற, ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். எப்படி? சார், நீங்க செல்லம்மா பவன் ஹோட்டலை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா போச்சு போ. அந்த ஹோட்டல்ல தான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். என்ன விஷயம்? அங்க வேலை செய்யறவங்க யாரையாவது இங்க கூட்டிட்டு வந்து கேண்டீன் நடத்தலான்னு பாக்குறியா? இல்ல சார், அந்த ஹோட்டல் ஓனர் செல்லம்மாவையே கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். அடப்பாவி, உனக்கு மூளைகளை குழம்பி போச்சா? எதுக்கு ஹோட்டலை விட்டுட்டு நம்ம கேண்டீன் நடத்த போறாங்க? சார், நான் உங்க மாமா கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் வரேன். இத பார் வாசு, நீ மாமா கிட்ட பேசினியோ, யார்கிட்ட பேசினியோ, செல்லம்மா கிட்ட பேசினியா? அவங்க இந்த கேண்டீன் நடத்துறதுக்கு எதுக்கு ஒத்துக்கணும்? சார், நான் செல்லம்மா மேடத்துக்கிட்ட நேரடியா பேசல. அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா, அதனால அவங்க ஹோட்டலை விட்டுட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாதாரண வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. அவங்க ஏதோ சின்னதா ஒரு டிஃபன் கடை போடலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களாம். அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கேண்டீனை பத்தி அவங்க மாமா கிட்ட சொன்னேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அங்க இல்ல, எங்கேயோ வெளியில போயிருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட என்னால பேச முடியல. என்னென்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னால எதையும் நம்ப முடியல. சரி, நீ ஒன்று பண்ணு, அவங்கள நேரில் வந்து என்ன பார்க்க சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கே அவங்க 2 பேரையும் நான் நேரடியாக கூட்டிட்டு வரேன். அப்போ நீங்க நம்பிதான் ஆகணும். நான் வரேன் சார். வாசு சார், இதே எடுத்துட்டு போறேன்.
சார் சார். அடடே வாசு, வா வாசு, உள்ள வா. சார், எங்க ஓனர் உங்களையும் செல்லம்மா மேடத்தையும் நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நிஜமாவ சொல்றேன், எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாரா? ஆமா சார், அவர் உங்களுக்கு கேண்டீன் கொடுக்கறது இருக்கட்டும், செல்லம்மா மேடம் கேண்டீன் எடுத்து நடத்துவாங்களான்னு அவரே ஆச்சரியப்படுறாரு. அப்படியா? ஆமா சார், அவர் செல்லம்மா பவன்ல அடிக்கடி சாப்பிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலை பத்தி பிரமிப்பா பேசுறாரு. அந்த ஹோட்டலோட ஓனர் செல்லம்மாவை பத்தி தான் நான் சொல்றேன்னு அவருக்கே டவுட்டா இருக்கு. அதனால நாளைக்கே உங்களையும் செல்லம்மா மேடத்தையும் அவர் நேர்ல அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே, நாளைக்கு செல்லம்மா கூட்டிட்டு போய் உண்மைங்கிறத நிரூபிச்சிரும். சரிங்க சார், நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நம்ம 3 பேருமே சேர்ந்து போவோம். ஐயா வரேன் சார். ஈஸ்வரா. என்ன மாமா அப்படியே மே மறந்து போய் நிக்கிறீங்க? ஆமாமா, மெய் மறந்து நிக்கிறேன். அம்மா, நீ கோயிலுக்கு போகும்போது நம்பிக்கையோட பேசினல்ல, அந்த நம்பிக்கை இப்ப ஜெயிக்க போதுமா? என்ன சொல்றீங்க? அம்மா, பக்கத்து வீட்டுல வாசுன்னு ஒரு பையன் இருக்காமா, அவன் ஒரு காலேஜ்ல வேலை செய்யறான். அந்த காலேஜ் எம்டி கிட்ட பேசி கேண்டீன் ஆர்டரை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காமா. அவங்க எம்டி கூட நாளைக்கு நம்மள வர சொல்லிருக்காங்கம்மா. என்னம்மா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், அமைதியா நிக்கிற? இல்ல மாமா, இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம். செல்லம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது, அத போய் வேணாங்கிற? அதிர்ஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி கேண்டீன் நடத்தினவங்களுக்கு இது ஒரு இடி மாதிரி தானே இருக்கும். நம்ம ஹோட்டல் நமக்கு இல்லைன்னு சொன்னப்ப நமக்கு எவ்வளவு வலிச்சுது, அந்த வழி அவங்களுக்கும் இருக்குல்ல. அட போமா, நீ அநியாயத்தினா நல்லவளா இருக்க. இத பாருமா, இப்ப கேண்டீன் நடத்துறவன் சரியா நடத்துறது இல்லையா, முதலாளி கொடுக்கிற பணத்துல ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சாப்பாடு சரியாவே போறது இல்லையா. அதனால நம்மள பத்தி கேள்விப்பட்டு நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட பேசுறதுக்கு கூப்பிடுறாங்கம்மா. அடுத்தவங்க வயிற்றுச்சல் நமக்கு வேணுமா? அது முதல்ல யோசிங்க. அப்படி பார்த்தா வயிறார சாப்பிட வேண்டிய காலேஜ் பசங்க வயிறஞ்சி சாப்பிடுறாங்களே, அது உனக்கு நியாயமா படுதா? அம்மா, நல்ல வாய்ப்புங்கிறது தகுதி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். தகுதி இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்களே நாம வருத்தப்பட்டா எதுவுமே கிடைக்காது. நாளைக்கு நாம எம்டியை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் நாம பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். என்ன சொல்ற? கவிதா, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்ன? ஒரு முடிவு எடுக்கதான். எதை பத்தி? நாம இப்படி பழகிட்டு இருக்கோம்ல, அத பத்தி. அதுக்கு என்ன இப்போ? உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. இப்ப யாரு அதை தப்பா சொன்னா? யாரும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் உன்னை வர சொன்னேன். சுத்தி உடைச்சு பேசாத, எதுவா இருந்தா நேரடியா சொல்லு. எனக்கு என்ன பயம்? நேரடியாவே உன்கிட்ட சொல்றேன். நம்ம லவ் பண்ண போது பழகினது வேற, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற லவ்க்காக தான் உன்னை என்கிட்ட ஃப்ரீயா பழக விட்டேன். நீ எங்க கூப்பிட்டாலும் எந்த மறுப்பு சொல்லாம நான் உன் கூட வந்தேன். கவிதா, மாத்தி சொல்லாத. இது வரைக்கும் நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் எந்த மறுப்பு இல்லாம நான் தான் வந்திருக்கேன். இப்பவும் அப்படிதான் வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம உறவு எல்லாம் மீறி போயிடுச்சு மணியரசு. இப்போ நம்ம இவ்வளவு அலட்சியமா இருந்தா என்ன அர்த்தம்?
இப்போ என்ன பண்ண சொல்ற? அது சரி, எல்லாமே நான் தான் உனக்கு சொல்லுமா? ஏன் உனக்கே எதுவும் தோணாதா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்ல. என் மனசுல இருக்கிறதே அமுதாதா. என்ன சொல்ற? அவதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே, அப்புறம் என்ன? பிரிஞ்சு போயிட்டா? சட்டப்படி இப்போ அவதானே உன் பொண்டாட்டியா இருக்கா. நீயும் அமுதாவும் சட்டப்படி பிரியாத வரைக்கும் நாம எப்படி நிம்மதியா பழக முடியும்? நம்ம உறவுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இவ்வளவுக்கும் மேல என் எதிர்காலத்துக்கு என்ன கேரண்டி? இரு, நீ எங்க வரேன்னு புரிஞ்சு போச்சு. நானும் அமுதாவை நீ சேர போறதில்லைங்கிறப்போ அடுத்தது என்ன பண்றதுன்னு நான் யோசிக்காமலே விட்டுட்டேன். அன்னிக்கிட்ட இதை பத்தி பேசி இதுக்கு ஒரேடியாக ஒரு முடிவு கட்டுறேன். சரியா? அர்ஜென்ட்டா போகணும், வரேன். இந்த காலேஜ் தான், அப்படியே உள்ள வாங்க. வாங்க. எப்பா வாசு, என்ன காலேஜ் இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமா சார், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்ல இருந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்க படிக்கிறாங்க. ஆனா அவங்க சாப்பிடறதுக்கு நல்ல கேண்டீன் இல்ல. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஈஸ்வரா. வாசு. மேடம், சார் தான். வாங்க வாங்க சார். சரிப்பா. சார், சார் நான் சொன்னல செல்லம்மா, அவங்க இவங்க தான். உங்களை நான் செல்லம்மா பவன்ல கவனிச்சிருக்கேன். ஒரு முக்கியமான பிசினஸ் டீல். 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? தப்பா நினைக்காதீங்க, இப்போதான் ஃபோன் வந்தது, அதான் திடீர்னு கிளம்பிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வந்துடுவா. சரிங்க சார். வாசு, உங்க முதலாளி ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. ஆமா சார், ரொம்ப நல்ல மனுஷன். வாங்க உள்ள போலாம். சும்மா இருக்கிறதுக்கு கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாமே. எங்க கேண்டீன்ல வந்து சாப்பிடுறீங்களா? ஏன், என்ன தப்பு? சாப்பிட்டா தானே அங்க இருக்கிற குறை என்னன்னு சொல்ல முடியும். நீங்க சொல்றதும் சரிதான். அங்க விசாரிச்சாங்கன்னா என்ன தெரியாத மாதிரி காட்டிக்கங்க. ஸ்டூடெண்டோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல முன்ன போ, நாங்க பின்னால வரோம். வாங்க வாங்க. டீ கொடுங்க. என்ன கணக்குல தானே, போய் சாப்பிடு போ. யார் நீங்க? என்ன வேணாம்? டிஃபன் சாப்பிடணும். போய் சாப்பிடுங்க. டேய், இத கேக்குறாங்க, குடு. சரி சார். என்னங்க வேணும்? 2 இட்லி போதும். அங்க உட்காருங்க.
என்ன சார் இது ஊசி போன வடையெல்லாம் கொடுக்குறாங்க? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்றீங்க. ஏய் என்ன ஓவரா பேசுற? நீ குடுக்குற துட்டுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இஷ்டம் தான் துணியில போயினேரு. சார் ஓவரா பேசுனா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், பாத்துக்கோங்க. யாராண்ட போய் சொல்லுவ? போய் சொல்லிக்கப்பா. வந்துட்டாங்க. டேய் வாங்கடா போலாம். நீ போய் என்ன மாமா? மாமாவா இருக்கு. நீ வேற வெய்மா வெய், கிளம்பலாம். ஐயா இட்லி வேகவே இல்லை. வீட்டுக்கிட்டு போய் வேக வச்சு துண்ணு. இங்க வர பசங்களே என்ன கேள்வி கேட்கறது இல்ல. நீ இன்னைக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்கிறியா? நீ என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? ஏடா கூடமா கேள்வி கேட்டா பொறுப்பு இல்லாம தான் பதில் சொல்லுவான். மாமா அதை வைங்க, வாங்க போலாம். சாப்பிட்ட இட்லிக்கு துட்டு வச்சுட்டு போ. நாங்க சாப்பிடவே இல்லையே. சாப்பிட்டாலும் கை வச்சிட்டல்ல, அவ்வளவுதான். துட்டு வச்சு 2 இட்லி 5 ரூபா. 5 ரூபா கொடுத்துட்டு 50 கேள்வி கேட்க வந்துச்சு. சீக்கிரம் தொடங்கிடா எல்லாத்தையும். வந்துடுறேன் தான் தோலன்னா நீங்க வேற தொடங்கிடா. இப்ப சொல்லுமா, நீ இந்த கேண்டீன் நடத்துறதுல என்னமா தப்பு? அவன் பேசுனதெல்லாம் பாத்தியாமா? பாவம், அவன் ஒருத்தன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்கிற பசங்க வயிற்றுல அடிக்கலாமா? இதை பாருமா, நீ கேண்டீன் எடுத்து நடத்து, நான் பாத்துக்கிறேன். சார், எங்க எம்டிக்கு காலேஜுக்கு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்கேயும் கேண்டீன் இருக்கு. இந்த கேண்டீனை நீங்க நல்லபடியா நடத்துனீங்கன்னா அந்த கேண்டீனை எம்டி உங்களுக்கே கொடுத்துருவாரு. முதல்ல இது வரட்டும். சரி வாங்க ஆபீஸ்க்கு போவோம். வாங்க. ஹலோ. அவர் இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்போ வருவார்? எங்க ஆபீஸ். அவரு தான் எம்டியோட செக்ரட்டரி. இதை பாருங்க, எங்க எம்டி அனாதை இல்லம் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க மாட்டாருங்க. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். அவர்கிட்ட எல்லாம் நேரம் பேச முடியாதுங்க. என்கிட்ட பேசினாவே அவர்கிட்ட பேசின மாதிரி தான். போனை வைங்க. என்ன சார் இது? நம்ம எம்டி அனாதை இல்லத்துக்கெல்லாம் அவரே விரும்பி போவாரு, நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி கட் பண்றீங்க. நாளைக்கு இந்த விஷயம் எம்டிக்கு தெரிஞ்சா சத்தம் போட மாட்டாரா? சார் கேட்டா சாரோட மிஸ்ஸஸ் தான் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவையா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாரு, நான் பேருக்கு தான் அவருக்கு செக்ரட்டரி. உண்மையை சொல்ல போனா சாரோட மிஸ்ஸஸ்க்கு தான் நான் செக்ரட்டரி, தெரியுமா? மேடத்தோட சப்போர்ட் எனக்கு இருக்க வரைக்கும் அவரால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு எல்லா அனாதைலத்துக்கும் இருக்கிற பணத்தையெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. மேடம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? வாசு, யாரு இவங்க? சாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கல? இல்ல, நானே சார்கிட்ட பேசிட்டேன். நீ ஒரு ரூட்ல வேலை செய்யற, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. போ. எம்டி வந்துட்டாரு, வாங்க போலாம். வாங்க போலாம். குட் மார்னிங் சார். பெங்களூருக்கு நாளைக்கு ஒரு டிக்கெட் போட்டுறியா? நான் கிளம்பலாம். ஓகே. சரிங்க சார், பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? 4 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த டீல் உங்களை பார்த்துட்டு போனேன்னா ஓகே ஆயிடுச்சு. 2 கோடி ரூபா லாபங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். ப்ளீஸ் கம். வாங்க. சார், சார் உங்க செல்ல ஆஃப்ல இருந்துச்சா? மேடம் உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க. சரி, நான் பண்றேன். உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க சார். பண்றேன், போயா. நீங்க வாங்க. வாங்க ப்ளீஸ் கம். உட்காருங்க. உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, பால்? வசு? இல்ல வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம். இந்த கேண்டீன் எடுக்கிற விஷயம் எதுவும் பேச வேண்டாம். நீங்க காலடி எடுத்து வச்ச முதல் நாளே எனக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ கேண்டீன் நீங்க தாராளமா நடத்தலாம்.
நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு எந்த கண்டிஷனும் இல்லாம கேண்டீனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றில சொல்ல வேண்டாம். வாசு உங்களை பத்தி நிறைய சொன்னா என்னால நம்பவே முடியல. ஹோட்டல் பிசினஸ் ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளத்தினால கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சுன்னு. சாரி, உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. விட்டுருங்களேன். ஆனா என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க வந்த ராசியாவது எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நான் நம்புறேன். ராசி என்னைக்காவது தான் வேலை செய்யும், முயற்சி மட்டும்தான் எப்பவுமே கை கொடுக்கும். இந்த கேண்டீனை நான் நல்லபடியா நடத்தி காட்டுறேன் சார். ஐ லைக் இட். தட்ஸ் தி ஸ்பிரிட். நீங்க நாளைக்கே கேண்டீனை உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். வாசு, நீ உங்க கூட இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடு. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். வாங்க. வரேன். சார் எப்பா நீ யார்? நீ ஆவுடையப்பன் ஃபேமிலில இருந்து என்ன அட்டாக் பண்ண அனுப்பியிருக்காங்களா? கொரியர் பாய் சார். கொரியரா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் கொரியர் வந்ததே இல்லையே. எந்த வேலைக்கும் அட்டன் பண்ணதில்ல, எந்த வேலைக்கும் போனதில்ல. நானே எனக்கு கொரியர் அனுப்புனாதான் உண்டு, ஆனா நான் அனுப்பல. யாருக்குப்பா கொரியர்? அமுதாக்கு சார். அத முதல்லயே சொல்லி தொலைக்க கூடாதா? அமுதாமா, உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கான், வந்து வாங்கிக்க. அமுதாமா. என்ன மாமா? இந்தாங்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். ஏமா, ஏதோ படிப்புக்கு அப்ளிகேஷன் போட்டேன்னு சொன்னியா, அது விஷயமா வந்திருக்கா? தெரியல மாமா. தெரியலையா? எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சிக்க, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அமுதா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அமுதா, அமுதா வாங்க, சீக்கிரம் வாங்க. அமுதா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்னாச்சு? என்னாச்சு இவனுக்கு? முதல்ல போய் தண்ணி எடுத்து மச்சான். என்ன தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்ன மச்சான் நடந்தது? நல்லா தானே இருந்தா, என்னாச்சு? நல்லா தான் இருந்தா. ஏதோ ஒரு கொரியர் வந்தது. என்ன கொரியர் அது? அங்க இருக்கு. பாத்து மச்சான், இந்த கொரியர் தான். தண்ணி கொடு. அமுதா, அமுதா என்ன மாச்சு? மச்சான், என்ன கொரியர்? எங்க இருந்து வந்திருக்கு? என்னன்னு? மாப்ள, என்ன கன்றாவை எழுதி இருக்கிறது? அந்த மணியரசு பையன் நம்ம அமுதாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். தட்டி கேட்க ஆள் இல்லங்கிற தைரியத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு உண்மையில இருக்க முதா. நான் என்னக்கா தப்பு பண்ண? நான் என்ன குடும்பத்துக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? எல்லாரோட சம்மதத்தோட ஊர் அறியதானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன சமைச்சு போட மாட்டேன்னு சொன்னேனா, இல்ல சந்தோஷமா குடும்பத்தை நடத்த மாட்டேன்னு சொன்னேனா? மாமாக்கு எது பிடிக்கல, அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அமுதா, என்னதான் பிடிக்காத புருஷனா இருந்தாலும் அவர் கூடவே இருக்கிறதா பொம்பளைக்கு மரியாதை. இல்லனா பொம்பளைய வாழா வெட்டின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. தப்போ சரியோ, நீ அங்கேயே தான் இருந்திருக்கணும். என்ன
என்னக்கா இப்படி பேசுற? காலங்காலமா ஒன்னா இருந்த நம்ம குடும்பம் நாசமா போனோங்கிறதுக்காக கோயில்ல போய் முறைப்பாடு வச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்துல அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவுமே புழங்க கூடாதா? நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எல்லாம் நான் பங்கெடுத்துக்க கூடாதா? உங்களை எல்லாம் பார்க்காம பேசாம என்னால எப்படிக்கா அங்க இருக்க முடியும்? நீங்க எல்லாம் வேணுங்கிறதுக்காக தானே நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். இங்க பாரு அமுதா, நீ எங்க மேல வச்சிருக்க பாசம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் புருஷன் தான் முக்கியம்னு நீ மணியரசு கூடயே இருந்திருந்தா அவனே உன்னை மேற்கொண்டு படிக்க வச்சிருப்பான். இப்படி அனாவசியமா எங்க கிட்ட புலம்ப வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல? புரியுதுக்கா. நீங்க எல்லாம் என்ன சுமையா நினைக்கிறதால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஏய் அமுதா, முதல்ல நாங்க என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயே ஏதாவது அர்த்தம் பண்ணிக்காத. இப்ப என்ன எடுத்துக்கோ, கல்யாணம் ஆன 2வது நாளே உங்க அண்ணன் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்காக நான் என்ன கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கா போயிட்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவாருன்னு நம்பிக்கிட்டு நான் இந்த வீட்டுல தானே இருந்தேன். ஆனா நீ உன் புருஷனை ரொம்ப சாதாரணமா நினைச்சு உதறிட்டு வந்துட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாரு அமுதா, நீ எவ்வளவு ஆசையா மணியரசை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எத்தனை பிரச்சனைக்கு நடுவில் உன் கல்யாணம் நடந்துச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச வாழ்க்கைய நீ எப்படி தூக்கி போட்டு வரலாம்? நீ கொஞ்சம் நவரு. இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. நீ நேரா போய் மணியரச பாரு. அவன் காலில் விழுந்து மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாடுற வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. எங்களை யாரையும் நம்ப வேணாம். அவர் காலில் விழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்து பயப்படுற? நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடு. அதுக்கப்புறம் யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உங்க எல்லாரோட புத்திமதிக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா? அதுவும் சரிதான். இன்னும் ஏங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க இருந்து. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினாங்க. இன்னைக்கு என்ன பாரமா நினைக்கிறதால தானே இப்படி பேசிட்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு இவ்ளோ பேசுறவங்க அன்னைக்கு முறைப்பாடு செஞ்சு அன்னைக்கே வந்து சொல்லிருக்கலாம்ல. அன்னைக்கு துணையா எனக்கு அண்ணி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களும் இல்லன்னா எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க. கவலைப்படாதம்மா, யாரு மாறினாலும் இந்த அண்ணன் மாற மாட்டான். நான் இப்பவே போய் அந்த மணியரசுகிட்ட நியாயம் கேட்கிறேன். பயப்படாத. மணியரசு, மணியரசு, டேய் வடமலை, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? வியாபாரம் நடக்கிற ஹோட்டலுக்கு வந்து அநாகரிகமா கத்திட்டு போனவங்க தானே நீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணும். என் தங்கச்சிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா உன் தம்பி. என்னன்னு கேளு. அண்ணி என்னடி சொல்றாங்க? ஆமா, டைவர்ஸ் நோட்டீஸ் நாங்க தான் அனுப்பி வச்சோம். புகுந்த வீட்டுக்காரங்களை மதிக்க தெரியாம பிறந்த வீட்டுல ஓடி போய் உட்காந்துருக்காளே, அவளுக்கு என்ன பாராட்டு பத்திரமா அனுப்ப முடியும்? டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்ப முடியும். அவளுக்கு தெரியாம முறைப்பாடு வச்சது உங்க தப்பு. அது பிடிக்காம தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காவ.
நாங்க இந்த வீட்டுக்கு எப்பவோ வந்தவங்க. நேத்து வந்தவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த பாருங்க, எங்க வார்த்தையை மதிக்காம எங்களை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டா உங்க தங்கச்சி. அவளையே நினைச்சிட்டு எங்க மணியரசு வாழ்க்கை அழிக்கணுமா? எங்க வார்த்தையை கேட்டு நடக்கிற, எங்களை மதிக்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மணியரசு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்க வீட்டோட இருக்கிற மாப்பிளைய பார்த்து அமுதா கல்யாணம் பண்ணுவீங்க. ஏன் முத்தழகி, இவங்க குடும்பத்துக்கு என்ன இது புதுசா? ஏற்கனவே 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 மாப்பிள்ளைங்களும் வீட்டோட தானே இருக்காங்க. இவளுக்கும் எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் வடமுன, நான் சொன்னது கரெக்ட் தானே? இந்த குத்தல் பேச்சு எனக்கு பேச தெரியும். பேசிக்கிட்டே போனா பிரச்சனை பெருசாகும். சும்மா இருக்க. உங்ககிட்ட என்ன பேச்சு? டேய் மணியரசு, என் தங்கச்சியை வச்சு உன்னால வாழ முடியுமா முடியாதா? நீங்க மட்டும் எங்க அக்காவோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பன்னெண்டு வருஷமா உங்களோட குடும்ப நடத்த எங்க அக்காவையே ஒரே நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஆனா நான் என்ன தூக்கி எறிஞ்சவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அமைச்சிருக்கேன். உங்களோட நான் எவ்வளவு மேல். இப்ப கூட நீ தனியா தானே வந்திருக்க, உன் தங்கச்சி கூட வரல இல்ல? அவளுக்கு அவளை திமிர் இருக்கும்போது எங்களுக்கு இருக்க கூடாதா? முறப்பாடு வச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு உங்க தங்கச்சிக்கு தெளிவா சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் கூட அவ திமிரு பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. இனி இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. அதனால நாங்க யோசிச்சுதான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு டைவர்ஸ் கிடைச்சிட்டதா நினைக்காதீங்க. நாங்க டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறதா இல்ல. இது பாருங்க, இனிமே எதுவா இருந்தாலும் கோர்ட்லயே பேசிக்கலாம். ஜட்ஜி சொன்னா கேட்டுதானே ஆகணும். சேராத ஜோடியை சேர சொல்லி எந்த ஜட்ஜியும் சொல்ல மாட்டார். அப்படியே சேர சொன்னாலும் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். இப்ப நீங்க வண்டியை கிளப்புறீங்களா? அட பாவிங்களா, ஏய் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. இவ்ளோ அக்கிரமம் பண்ற நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம். ஓ நிலைமை தான் கொஞ்சம் அங்கங்க ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. பார்த்து சுதாரிச்சுக்கோ. சீ, உங்ககிட்ட மனுஷங்க பேசுவாங்களா? பல்லில்லாத பாம்பெல்லாம் படம் எடுத்தா இங்க யாரும் பயந்துட மாட்டாங்க. பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்ல, தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இவர்தான் தனசேகர், பெரிய வைர வியாபாரி. வைர வியாபாரியா? வணக்கையா வணக்கையா. வணக்கம் வணக்கம். உங்க பாஷையிலேயே சொல்றேன். வைரம் டால் அடிச்சு நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு வீடே டால் அடிச்சு நீங்க பாத்திருப்பீங்களா? வந்து பாருங்க, குழப்பமா இருக்கா? உள்ள வந்து பாருங்க, புரியும். வாங்க. அது தெரியுது பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ். அந்த கல்லெல்லாம் கைலாய மலையில இருந்து கொண்டு வந்தது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நானே பண்ணேன். உள்ள வந்து பாருங்க, அசர போறீங்க. வா வா களவாணி வா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள போங்க சார். வாங்க 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 வாங்க, வந்து வீட்டை பாருங்க. களவாணி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. சின்ன மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, அழகமா பள்ளியற. பெரிய டீலிங் பேசும்போது சின்ன பசங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது. உள்ள போங்க, போய் படிக்க போங்க. போங்க உள்ள. வாங்க எல்லாரும் வாங்க. சார், இவ்வளவு பேரும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இத்தனை பேரும் இங்க வாழுறோம்னா இந்த வீடு எவ்வளவு விசாலமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் தான் நம்ம வீட்டை வாங்க போறவரு. ஒரு நிமிஷம், இன்னும் வீட்டையே முழுசா பார்க்கல, அதுக்குள்ள வாங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, எப்படி நீங்க முழுசா சுத்தி பார்த்த பிறகு கண்டிப்பா இந்த வீட்டை வாங்குவீங்க. அது எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். மச்சான், வீடை அவங்களே பார்த்து முடிவு பண்ணட்டும். தேவையில்லாம எதுவும் குழப்பாது. இல்ல சார், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு வீட்டை வாங்குறவன் நிறைய சந்தேகப்பட்டு சோதிச்சு பார்த்து தான் வாங்குவான். நல்லா சோதிச்சு பாருங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சோதிச்சாலும் எங்க வீட்டுல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. பாக்குறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.